சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சேலம் அம்மாப்பேட்டை, பச்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளிலும் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இரவும் சேலத்தை பொறுத்தவரை அதிக அளவில் மழை பெய்தது. மீண்டும் இரண்டாவது நாளாக நேற்று இரவும் அதிக அளவில் மழை பெய்த காரணத்தினால் ஆங்காங்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அம்மாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய சீலாவரி ஏரியில் தண்ணீர் நிரம்பிய காரணத்தினால் அந்த ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லக்கூடிய நீர்வழி பாதையில் ஆங்காங்கு அடைப்புகள் இருக்கிற காரணத்தினால் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது சேலம் ஆத்தூர் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை புதுத்தெரு பகுதி அருகே இருக்கிறோம். இந்த புதுத்தெரு பகுதி அருகில் அந்த சீலாவரி ஏரி நிரம்பி வரக்கூடிய தண்ணீரால் பிரதான சாலையின் குறுக்கே பெருக்கெடுத்து பல பக்கங்களிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சாலையின் குறுக்கே அடியில் இருக்கக்கூடிய பாலம் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால் தண்ணீர் உரிய கால்வாய்களில் செல்லாமல் சாலையின் வழியாக பெருக்கெடுத்து சாலையினுடைய அனைத்து திசைகளிலும் எங்கே செல்வது என்று தெரியாமல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பிரதான சாலையில் காலை முதல் பள்ளி வாகனங்கள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் என செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த தண்ணீரினுடைய அளவும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது இந்த சாலையில் மிக நீண்ட தூரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்த சாலையின் இருபுறங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்களும் நிரம்பி சாலை எது கால்வாய் எது என்று தெரியாத அளவிற்கு சமமாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் சென்று கொண்டிருக்கக்கூடிய சாலையிலும் சிறு சிறு பள்ளங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் அந்த தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளங்கள் எது என்று தெரியாமல் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளிலும் கீழே விழக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது குறித்து நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கேட்போம். எவ்வளோ நேரமும் இந்த தண்ணி இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை சொல்லுங்கள் சார். இங்கே பார்த்தீங்களா சார், இங்கே பார்த்தா இந்த பாலம் இருக்குது. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா இடிச்சு அப்படி கட்டணும், புதுசாக கட்டணும். அப்போ தான் இந்த சாலையோட தண்ணிலாம் நிற்காது. ஏன்னா ஸ்கூல் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தினால கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். கிடைக்கலன்னா எல்லாம் ஆர்ப்பாட்டெலாம் போன டைம்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இது எந்த ஒரு எக்ஸ்பிரஸோ யாரும் பார்க்கல, பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமாறு நியூஸ் சேனலை வச்சு நாங்கள் கெடுக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 23ஆம் தேதியிலிருந்து இருக்குதுங்க. 23ஆம் தேதி மழையெல்லாம் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. நாங்கள் மாநகராட்சியில் போய் சொன்னால் சும்மா எடுக்கிறாங்க, குப்பையெல்லாம் எடுக்கிறதே இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளே 23ஆம் தேதியிலேருந்து எங்களால் சாப்பாடு செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. எங்கள் வீட்டில் இந்த பீரோ, கட்டில், லேப்டாப்பு, பிரிண்டு எல்லாமே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. எங்கள் வீட்டில் இப்போ ஒரு பொருள் கூட இல்லை. இதுக்கு முன்னாடியும் ஒரு மழை வந்தது, அப்போவும் நாங்கள் போய் சொன்னோம். புதிய தலைமுறை எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இப்போவும் இப்போ 15 நாளாக வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. நாங்கள் சாப்பாடும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. எங்கள் பொருளெல்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஏன்னா யாருமே கேட்கல. 23ஆம் தேதியிலேருந்து தண்ணி போயிட்டு தான் இருக்குதுங்க. அது நோண்டுறாங்க, அப்புறம் நோண்டிட்டு அப்புறம் போயிடுறாங்க. டிச்சின் தானே வரதுக்கு வழி இல்லை, அதனால் எல்லாமே இந்தாண்ட தான் வருது. இந்தாண்ட தான் வரதுனால எல்லாம் தண்ணி ரொம்ப நாள் தண்ணி அந்தாண்ட போக மாட்டேங்குது, நடுவில் அடைச்சிக்கிச்சாட்டு இருக்குது. பார்த்து முடிச்சு பண்ணி எடுத்து பாருங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேசுனது நம்ம கேட்டோம். மிக குறிப்பாக இந்த பகுதியில் இது போன்ற மழை பெய்கிற சமயங்களில் இது போன்ற சிக்கல் வருவதனாலும் இந்த சாலைகளில் இப்போ காலை முதல் பலர் கீழே விழுந்து அடிபட்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை பொறுத்தவரை தொடர்ந்து மழைக்காலங்களில் இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது. மிக குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அம்மாப்பேட்டையின் மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய குமரகிரி ஏரி நிரம்பிய பொழுதும் அந்த ஏரி நிரம்பி வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் இந்த பச்சப்பட்டி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து பெரும் அவதிக்கு ஆளாகி வந்தார்கள். இதனிடையே சில ஆண்டுகளுக்கு முன்பு
அந்த அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரியிலிருந்து வரக்கூடிய ராஜவாய்க்கால் வந்து சீர் செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து அந்த ராஜவாய்க்கால் சரி செய்யப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது அந்த குமரகிரி ஏரியிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீர் சீராக சென்று திருமணிமுத்தாறில் கலக்கிறது. எனவே அந்த ஏரியிலிருந்து போதிய பாதிப்புகள் ஏதும் தற்போது இல்லாத நிலையில் அம்மாப்பேட்டையின் மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சீலாவரி ஏரி தற்பொழுது நிரம்பியுள்ளதனால் அந்த சீலாவரி ஏரியிலிருந்து அடுத்தடுத்த ஏரிகளுக்கு செல்லக்கூடிய ராஜ வாய்க்கால் வந்து முழுமையாக தூர்வாரப்படாமல் சீரமைக்கப்படாமல் இருப்பதே இது போன்ற இந்த தண்ணீர் குடியிருப்புகளுக்குள்ளும் சாலைகளிலும் வருவதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த சீலாவரி ஏரியிலிருந்து செல்லக்கூடிய இந்த ராஜ வாய்க்காலையும் வந்து அகலப்படுத்த வேண்டும், போதிய பராமரிப்பு செய்து இந்த தண்ணீரை முழுமையாக அந்த ஓடை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த தண்ணீர் வந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதோடு மட்டுமல்லாமல் இங்கு அருகில் இருக்கக்கூடிய பல இந்த பிரதான சாலையின் ஓரங்களில் இருக்கக்கூடிய வீடுகள், கடைகள் என பல இடங்களிலும் வந்து தண்ணீர் சூழ்ந்து இந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரானது வந்து இரவு 2 மணி நேரம் மழை பெய்து மழை விட்டாலும் கூட அந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது தொடர்ந்து அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கிறது. காலையில் இருந்ததை விட தற்பொழுது இன்னும் கூடுதலாக இந்த மழை தண்ணீர் வந்து அதிகமாக வர தொடங்கி இருக்கிறது. எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் வந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த தண்ணீரை வந்து உரிய நீர்வழி பாதையில் வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மிக குறிப்பாக இன்றைக்கு நள்ளிரவிலிருந்தே வந்து பச்சப்பட்டி அருகே இருக்கக்கூடிய அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து அவர்கள் விடிய விடிய வீடுகளில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகமானது அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அந்த பகுதிக்கு அதாவது மோட்டார் மூலமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய வாகனங்களை கொண்டு சென்று தற்பொழுது அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த அம்மாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய இந்த புதுத்தெரு பகுதியிலும் வந்து சாலையை கடந்து தற்பொழுது வீடுகளில் வந்து தண்ணீர் சூழ தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியிலும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் வந்து இந்த நீர்வழி பாதையை சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சீலாவரி ஏரியானது வந்து முழுமையாக நிரம்பி இருக்கிறது. இது காரணம் நேற்று இரவும் 2 நாட்களுக்கு முன்பு அதாவது வெள்ளிக்கிழமை இரவும் பெய்த கனமழையின் காரணமாகத்தான் இந்த ஏரி நிரம்பி இருக்கிறது. ஆங்காங்கு இந்த நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி நீர்வழி பாதையில் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழுமையாக வெளியேற்றும்படு போதுதான் இது போன்ற வெள்ள பாதிப்புகள் வந்து வராமல் இருக்கும். எனவே இந்த இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய குழிகள் பற்றி தெரியாமல் பொதுமக்கள் வந்து அவதிப்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் வந்து அதாவது மாநகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.